ரஜினிகாந்த் மற்றும் சிவி சக்கரவர்த்தி கூட்டணியில் தான் தலைவர் 173 திரைப்படம் தயாராக இருக்கு. இந்த படத்தின் அறிவிப்பு ப்ரோமோ சில தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. இந்த ப்ரோமோவில் இசையமைப்பாளர் யார், இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகை யார் என்பது குறித்து தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது ரஜினிகாந்த் நடிக்க இருக்கும் தலைவர் 173 திரைப்படத்தின் அறிவிப்பு ப்ரோமோ ஒரு சில தினங்களுக்கு முன்பு வெளியானது. ராஜ் கமல் ஃபிலிம் சார்பாக கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தை சிவி சக்கரவர்த்தி இயக்க இருக்கார். யாருமே எதிர்பார்க்காத வகையில் தலைவர் 173 இயக்குனராக சிவி சக்கரவர்த்தி ரஜினி மற்றும் கமலால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைவர் 173 ரேஸில் பல இயக்குனர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த ரேஸில் சிவி சக்கரவர்த்தி இருந்ததா தெரியலை. திடீரென இந்த பொன்னான வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ரஜினியை வைத்து படம் எடுக்கும் முயற்சியில் அவர் இறங்கினார். அந்த விடாமுயற்சி தான் இந்த வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்நிலையில் தலைவர் 173 திரைப்படத்திற்கு ரஜினியின் ஆஸ்தான இசையமைப்பாளரான அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். ஆனால் தலைவர் 173 திரைப்படத்தின் ப்ரோமோவிற்கு அனிருத் இசையமைக்கவில்லை என்கின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. மேலும் தலைவர் 173 படத்தின் அறிவிப்பு ப்ரோமோவுக்கு 19 வயது இளமையான இசைக்கலைஞர் தான் இசையமைச்சிருக்கிறார் என தகவல் கிடைச்சிருக்கு. தேஜாஸ் கிருஷ்ணா என்ற இசைக்கலைஞர் தான் தலைவர் 173 திரைப்படத்தின் ப்ரோமோவிற்கு இசையமைத்ததா பரவலாக சொல்லப்பட்டு வருகிறது. இவர் பல ஆல்பம் பாடலையும் பாடியும் இசையமைச்சு இருக்காரு. இவருக்கு ரஜினி பட ப்ரோமோவிற்கு இசையமைக்கும் பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்நிலையில் இசையமைப்பாளர் அனிருத் தற்போது செம பிஸியாக இருக்காரு. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பட வேலைகளில் அனிருத் பிஸியாக இருக்கிறாரு. சமீபத்தில் தான் தளபதி கச்சேரி என்ற விழாவை வெற்றிகரமாக முடித்துவிட்டு சென்னை திரும்பி இருக்கிறாரு. இங்கு ஜனநாயகன் இசை கோர்க்கும் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இந்த பிஸியான நேரத்தில் தலைவர் 173 படத்தின் ப்ரோமோவிற்கு நேரம் கிடைக்காதது என சொல்லப்படுகிறது. ஆனால் சோசியல் மீடியாவில் தேஜஸ் கிருஷ்ணாவுக்கு நெருங்கியவர்கள் தலைவர் 173 ப்ரோமோவிற்கு இசையமைத்ததற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. அவரும் அந்த பதிவுகளை ஷேர் செஞ்சிருந்தார். இதை வைத்து பார்க்கையில் கண்டிப்பாக இவர் தான் தலைவர் 173 படத்துடைய ப்ரோமோவிற்கு இசையமைச்சிருப்பார் என தெரிய வந்திருக்கு. இந்நிலையில் தான் இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகை குறித்து தற்போது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக ஃபஸ்ட்டு சாய் பல்லவி, இப்போ ஐஸ்வர்யா ராய் கிட்ட கேட்டிருக்காங்களாம். தொடர்ந்து கூடிய விரைவில் யார் இந்த படத்துடைய நடிகை என்பது தெரிய வரும். மற்றும் தலைவர் ஜெயிலர் 2 பட வேலைகளில் முடிந்தவுடன் இந்த படம் தொடங்கப்படும் என தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கு.